ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலு பாலக் மசாலா பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பாலக்கீரை எடுத்திருக்கேன், ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், பாலக் வந்து நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாலக்கீரையை, தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், வெங்காயத்துமே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், உருளைக்கிழங்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ப்ளஸ்ஸு சோம்பு இதை போட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சோம்பு இது எல்லாத்தையுமே லைட்டாக ஓட்டி எடுத்துக்கிட்டேன் நான் இதை. இப்போ பாருங்கள், நான் ஒரு தவா ஒன்று வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கடுகு உடைச்ச உளுந்தை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், கடுகும் உடைச்ச உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்சதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சோம்பு இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இதை. இப்போ பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நான் வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். நான் இப்போ வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நல்லா இதை மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுருவோம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துக்கிட்டே வருது. நல்லா வெந்த அப்புறமா நம்ம பாலாக்கை போட்டு நல்லா பெரட்டி எடுப்போம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து பாலாக்கீரையை ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கிறேன். பாலாக் வந்து சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் ஒன்றும் நம்ம உருளைக்கிழங்கு ஃபுல்லாக வேக வச்சிட்டா ஓகே தான். இப்போ நான் வந்து பாலாக் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், பாலாக்கீரையை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பாலக்கீரை வந்து வெந்த அப்புறமா அப்படியே நல்லா சுண்டின அப்புறமா நம்ம இறக்கிடலாம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா கீரையும் வந்து நல்லா வெந்து நல்லா மசாலாவோடு ஊறிடுச்சு. இப்போ ஆலு பாலக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி ஆலு பாலக் மசாலா பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.